யாக்கோபு வெறும் கையனாய் ஏசாவுக்கு பயந்து தகப்பனை விட்டு தாயை விட்டு ஆமென் தூரம் போகிறான். தன் சொந்த மாமனை தேடி போகிறான். தன் சொந்த இனத்தை விட்டு, சொந்த ஜனத்தை விட்டு, தன் சொந்த வீட்டை விட்டு தாய் தகப்பனை பார்ப்போமா பார்க்க மாட்டோனா என்ற நம்பிக்கை இல்லாதபடிக்கு வெறும் கோலும் கையுமாக கிளம்பி போகிறான். பெத்தேலிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்தித்து வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறான். தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். வானத்திற்கு மேல் வீற்றிருந்தவர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. உன்னை நான் கொண்டு போகிற தேசத்தில் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருக பண்ணி மீண்டும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு 20 ஆண்டுகளானது. திரும்ப தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு வருகிறான். ராகேலுக்காக 7 வருஷம் உழைக்கிறான். அடுத்த 7 வருஷமும் ராகேலுக்காகவே உழைக்கிறான். ஆமென். ராகேலுக்காக 7 வருஷம் உழைத்து ராகேல் கிடைக்கவில்லை, லேயாள் கிடைக்கிறாள். திரும்ப ராகேல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திரும்ப ஒரு 7 வருஷம். இப்படி 14 வருஷம் தன்னுடைய வாழ்க்கைக்காக உழைக்கிறான். அடுத்த ஒரு 6 ஆண்டுகள் தன்னுடைய மாமனுடைய மந்தைகள் வளர்ப்பதற்காக உழைக்கிறான். இப்படி 20 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வுக்காக, முன்னேற்றத்திற்காக, ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறான். இந்த 20 வருஷத்துல 10 முறை சம்பளம் மாற்றி அமைக்கப்படுகிறது. 10 முறை அவனுடைய சூழ்நிலைகளிலே மாற்றம் வருகிறது. இந்த 20 வருஷத்திலும் பலவிதமான மாற்றங்களை அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறான். உயர்வுகளை பார்க்கிறான், ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறான். ஆனாலும் அவன் எதிர்பார்க்கிற ஒன்று அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், ஆசீர்வாதம் இருந்தது, நல்ல வீடு இருந்தது. ஆனால் அதை அல்ல, அதை பார்க்கிலும் மேலான ஒன்றை அவன் எதிர்பார்த்தான். ஏனென்றால் பார்ப்போடு இருக்கிற அந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில 20வது வருஷத்தினுடைய முடிவில் ஒரு எதிர்பார்ப்பு முடிவுக்கு வந்தது. ஒரு விடுதலை வந்தது. 2 பரிவாரங்களோடு ஆமென் யாக்கோபு கிளம்பி வந்தான். ஆமென். இந்த காலவேளை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் சபைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கான ஆமென் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. இன்னைக்கு யாரோ 20 வருஷம் திருமண நாளை கொண்டாடினதை நான் கேட்டேன். 20 வருஷத்திற்கான காத்திருப்பு ஆண்டவர் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஒரு விடுதலையின் வருஷம் இது. இது ஒரு யூபிலி வருஷம் இது. உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற வருஷம் இது. ஆமென். யாக்கோபுக்கு ஆசீர்வாதங்கள் இருந்தது, உண்மைதான். யாக்கோபுக்கு குடும்ப நன்மைகள் இருந்தது, உண்மைதான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத வேறொரு ஆசீர்வாதத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் மேல் வைக்கப்பட்ட நிந்தை, அவன் சுமந்து கொண்டிருந்த அவமானம், அவன் மேல் வைக்கப்பட்டிருந்த தவறான குற்றச்சாட்டுகள், அவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் இருந்ததான ஆமென் அந்த ஐக்கிய குறைபாடுகள், இதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று 20 ஆண்டு காலம் வெயிட் பண்ணானாம். 20 ஆண்டு காலம் வெயிட் பண்ணானாம். 20வது வருஷத்துல கர்த்தர் யாக்கோபை சாதாரணமா வெளியே கொண்டு வரல, 2 பரிவாரங்களோடு வெளியே கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆடுகளுக்கு பஞ்சம் இல்ல, அவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சம் இல்ல, அவனுடைய நன்மைகளுக்கு பஞ்சம் இல்ல. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த காலவேளையில உட்கார்ந்து இருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் எதிர்பார்ப்பு முடிவுக்கு வருகிறது. உன் எதிர்பார்ப்பு முடிவுக்கு வருகிறது. உன் எதிர்பார்ப்பு முடிவுக்கு வருகிறது. ஆமென். 2 long years, 20 years, 14 வருஷம் மனைவிக்காக வேலை செய்யறான், 6 வருஷம் மாமனுக்காக வேலை செய்யறான். இந்த 20 வருஷத்துல அநேக கஷ்டங்கள் அனுபவிக்கிறான். அநேக முறைகள் மாற்றப்படுகிறது. அவனுடைய சம்பளங்கள் ஒரே சீரான நிலைமை அவனுடைய வாழ்க்கையில இல்ல. 42வது வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், யாக்கோபு தன் மாமனை பார்த்து சொல்றான், டேய், என் தேவன் என் கூட இராமல் போனால் இப்பொழுது என்னை வெறுமையாய் நீ என்ன செஞ்சிருப்ப, அனுப்பி விட்டு இருப்ப. என் கூட ஆண்டவர் இருக்கிறதுனால ஆமென் நேற்று ராத்திரி உன்னை கடிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி என்ன செஞ்சாரா? கடிந்து கொண்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை விடாதபடிக்கு, உன்னை அடுத்த கட்டத்துக்கு நேராக போக கூடாதபடிக்கு தடையாய் நிற்கிற எல்லா தடைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிறார். ஆமென். நீங்க வீட்டுல போய் யாக்கோபுடைய சரித்திரத்தை வாசிங்க. எத்தனையோ முறை அவன் போக வேண்டும் என்று பிரயாசப்பட்ட போதும் அவன் மாமா என்ன செய்யலையா?
விடலையா, மாமா என்ன செய்யலையா, விடலையா, நீ கொஞ்ச நாள் கூட இருப்பா, நீ கொஞ்ச நாள் கூட இருந்து என்ன மந்தைகளை பாரு, நீ இருக்கும்போது எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது, நீ இருக்கிறதுனால என் ஆசீர்வாதம் எல்லாம் பெருகிட்டு போகுது, நீ இருக்கிறதுனால எனக்கு நன்மை வருது, அதனால நீ போக வேணாம், இங்கே இரு இங்கே இரு என்று சொல்லி தடுத்து கொண்டு இருந்தான் நாம் லாபான். முந்தின நாள் ராத்திரி கர்த்தர் அவனுடைய தரிசனத்துல போய் லாபானுக்கு கடிந்து கொள்ளுகிறார். மரியாதையா நாளைக்கு காலையில யாக்கோபை விட்டு, ஆமென், அவனுடைய எதிர்பார்ப்பு முடிவுக்கு வருகிற நேரம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உங்க எதிர்பார்ப்பு முடிவுக்கு வருகிற நேரம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளுவார். எதுவா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளுவார். கடிந்து கொண்டு உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்ப அனுப்பி விட்டானா யாக்கோபை. ஒரு அப்பாயிண்டட் டைம் வரும்போது, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வரும்போது, ஆமென், நமக்கு தடையாய் இருக்கிற எதுவா இருந்தாலும் கர்த்தர் கடிந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு சிலுவையில் அடிக்கப்படணும், ஆமென், அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பேதுரு சொல்றான், நீர் என்ன செய்யக்கூடாது, சிலுவையில மரிக்க கூடாது. இது பிதாவினுடைய எதிர்பார்ப்பு. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டால் தான் உலகத்திற்கு ரட்சிப்பு வரும். இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற சமயம் வரும்போது யாரு குறுக்க வந்து நிக்கிறா? பேதுரு வந்து குறுக்க நிக்கிறான். ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, அப்பாலே போ சாத்தானே. எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற நேரத்துல யார் குறுக்க நின்னாலும் கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. 20 ஆண்டு கால காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஆமென். வெறும் கையாய் போனவன் 2 பரிவாரங்களோடு தன் சொந்த தேசத்திற்கு வந்தான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது. நீ போகிற தேசத்துல நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பெருக பண்ணி, நான் உனக்கு சொன்னதை செய்கிறது வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன வார்த்தை இப்போ நிறைவேறுகிறதை யாக்கோபு பார்த்தான். நாமும் பார்ப்போம். எதிர்பார்ப்புகளின் ஆண்டு, எதிர்பார்ப்புகள் முடிவுக்கு வருகிற ஆண்டு. ஆமென்.